ஸோ ஹலோ காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மினியேச்சர் பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா நான் சும்மா இந்த ஒயிட் பெயிண்ட் வச்சு இந்த க்ரீன் மேலே அடிச்சிட்டு இருந்தேன் ஏதாவது ட்ரா பண்ணலான்ட்டு. அப்போ பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ப்ளூ கலரில் அடித்து இந்த மாதிரி ஒரு மினியேச்சர் 3D ஃபிஷ் பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பெயிண்டிங், miniature painting. So next இந்த பெயிண்டிங் இது பார்த்தீங்கன்னா நான் என்னமோ ஒன்று நினச்சி பண்ணியிருக்கேன், ஒரு கேலக்ஸி மாதிரி. ஸோ உங்களுக்கு இதில் என்ன தெரியுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் சும்மா இந்த ஸ்டார்ஸ் மாதிரி கேலக்ஸியில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராகன் மாதிரி பண்ணலான்னு இல்லை, நம்ம பின்னாடி நல்லா அந்த ஸ்கின் மாதிரி நல்லா பண்ணியிருக்கலாம். பட் நான் இதுக்கு மாதிரி எதாவது பண்ணி சொதப்பிட போகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீனரி மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா வாட்டரில் வேவ்ஸ் மாதிரி பண்ணும் போது ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தொட்டுட்டு ஒயிட் கலரை அடிக்கும் போது க்ரே கலரில் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஒரு ஹவுஸ், அந்த ஹவுஸில் லைட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 2 ஸ்விங், அப்புறம் ட்ரீஸ். ஸோ நம்ம அடுத்த பெயிண்டிங் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிங்க் கலரில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதோட டைப்பே என்னென்னா இந்த ப்ளூ அண்ட் பிங்க்கு ப்ளஸ் க்ரீன் இந்த மாதிரி ஆட் பண்ணும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் கிடைக்கும், நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம சும்மா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணலான்னு வந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்காவது இந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி பண்ணுவோன்னு சொல்லி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் நபாட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சைடு கிராக்கர்ஸ், அப்படியே அந்த கிராக்கர்ஸ் வெடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹியூமன்ஸ் நம்மலாம் இந்த மாதிரி ஹியூமன்ஸ்லாம் இது அழகாக இப்படி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ராயிங் பார்த்திங்கன்னா ஒரு நைட் வியூ, என்னென்னா ஸ்டார்ஸ், மூன், நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் லைட் போட்டு நல்லா அந்த இதுவாக பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பெயிண்டிங் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோடய ஃபிங்கரை வச்சு நான் பண்ணது. இது ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி பிங்க், ப்ளூ, க்ரீன் இதெல்லாம் நான் என்னோடய ஃபிங்கரில் இப்படி இப்படி பண்ணேன். இது பார்க்கவே எனக்கு ரொம்ப அந்த லுக்காக இருந்துச்சு. இதில் கூட ஒரு ஆர்ட் பண்ணலாம், பட் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. பார்த்தாலே தெரியும் அங்கங்கே என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது. அங்கங்கே இங்கெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நல்லா தெரியுது. ஸோ காய்ஸ், அவ்வளோதான். இது வரைக்கும் தான் நம்மளோட ஆர்ட்லாம் பண்ணியிருக்கோம். இது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் எத்தனை லைக்ஸ் போட்டிருக்கீங்களோ அத்தனை லைக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ராயிங்க்கான ஒரு மார்க் மாதிரி, இந்த அளவுக்கு என்னோடய ஆர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த அளவுக்கு என்னோடய பெயிண்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எத்தனை லைக்ஸ் போடுறீங்களோ அத்தனை லைக்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா பெயிண்டிங்க்கும் ஒரு மார்க் மாதிரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைக் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் போட்டால் என்னோடய பெயிண்டிங்க்கு ஒரு நீங்கள் மார்க் கொடுக்குற மாதிரி ஒரு இது. ஸோ கரெக்டாக கொஞ்சம் ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. எல்லாருமே கண்டிப்பாக லைக் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் போட மறந்துடாதீங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.